ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணி அதை எப்படி கால் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐடியலி. ஸோ ஐடியலியில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா கான்ஃபிகர் ஐடியலின்னு இருக்கும். ஓகே, ஸோ கான்ஃபிகர் ஐடியலிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது எதுக்காகனா உங்களோட ஃபாண்ட் சைஸோ உங்களோட ஃபாண்ட் டைப்போ இல்லை ஒரு கலரையோ நீங்கள் மாற்றணும்னு நம்ம முடிவு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இந்த இதுக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. லைக் கொரியர் நியூ, கொரியர் நியூ, லைக் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14, 16, 18, 20 லைக் அந்த மாதிரி இருக்குது. ஒரு 18 வச்சுக்கிறேன். உங்களுக்கு போல்டாக கொடுக்கணும்னா போல்டு கொடுங்க. போல்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ்குள்ளே போனீங்கன்னா கலர்ஸ் ஒரு இது கொடுக்குறீங்கன்னா அது எந்த மாதிரி கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக வந்து இங்கே நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். சூஸ் கலர் இங்கே நீங்கள் சூஸ் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ லைக் கீஸ், ஷார்ட்கட் கீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். விண்டோ ஓப்பன் பண்ணும்போது அது எதில் ஓப்பன் ஆகணும், எவ்வளோ லைன் இருக்கணும், எவ்வளோ ஹைட்டு வித் இருக்கணும், நார்மலாக அந்த ஹைட்டு வித்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் அதில் எவ்வளோ லைன் இருக்கணும், பேராகிராஃப் மேக்ஸ் வித் எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து ஒர்க் ஆன் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வில் கெட் சம் ஐடியாஸ். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் மட்டும் கூட்டிகிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குறதே தெரியும் இங்கே வந்து கொஞ்சம் பிக்கர் ஃபாண்ட்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அஸ் யூஷுவல் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல்னு கொடுத்து நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் சேவ். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்றைக்கி ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் 1 போகிறேன். ஓகே, ஸோ மெத்தட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து முதல் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்றது என்னது, ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர் கோடு வந்து அந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் கொடுக்கணும் அப்படின்னா இது பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டிஇஎஃப் அப்படின்றது வந்து இங்கே பைத்தான்லாம் யூஸ் பண்ணுவோம். டிஇஎஃப். ஸோ ஃபங்க்ஷன் நேம், ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஃபங்க்ஷன் 1 வச்சுக்கிறேன். ஒரு நேம் வந்து ஃபங்க்ஷனே வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். எண்டில் வந்து கோலன் இருக்கணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது. டிஎஃப் ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷன் 1ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கோலன் வச்சு எண்ட் பண்ணியிருக்கோம். எண்டு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்டேஷன் வரும். ஸோ இந்த இன்டென்டேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணாலோ ஒரு லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணாலோ ஓகேவா, அந்த மாதிரி அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்டேஷன் வந்து பைத்தானில் வந்து கிரியேட் ஆகும். இந்த இன்டென்டேஷனை வந்து டெலீட் பண்ணிடாதீங்க. அது எங்கே வருதோ அந்த இன்டென்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ அந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகுது, அந்த லூப் க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? அதர்வைஸ் அந்த இன்டென்டேஷன் வந்து பைத்தானில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தா இங்கே ஒரு இன்டென்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. அந்த இன்டென்டேஷனுக்கு அப்புறம் தான் இங்கே டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. தட்ஸ் மீன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றதான் மீனிங். அதே மாதிரி ஒரு லூப், இஃப் லூப்போ ஃபார் லூப்போ கொடுத்தீங்கனாலும் அதுக்கும் இதே மாதிரி தான் இன்டென்ட் ஆகி வந்து நிற்கும். ஸோ அப்போவுமே அந்த இஃப் லூப்குள்ளேயோ அந்த ஃபார் லூப்குள்ளேயோ நீங்கள் கண்ணி பண்ணுறீங்கன்றப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இன்டென்டேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதை யாரும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கோட் சம்திங் பிரிண்ட்னு கொடுத்துட்டு வெல்கம் ஆல். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் அவ்வளோதான். இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே சிம்பிளாக வெல்கம் ஆல்ன்ற ஒரு கோட் மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் போதும், க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்க, அந்த இன்டென்ட் டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணணும். ஓகேவா? கால் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். டிஎஃப்னு கொடுத்து ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு ப்ளஸ் எண்டில் வந்து கோலன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட்டுன்னு கொடுத்து வெல்கம் ஆல்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் ஆல் அப்படின்றது கிரியேட் ஆயிடுச்சு.
ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். மெத்தட் 2. ஓகேவா, மெத்தட் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அது எப்படின்றது பார்க்கலாம். டிஃபைன் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் நேமோட நேம் என்ன கொடுக்க போகிறீங்க, இங்கே ஃபங்க்ஷன் 2ன்னு கொடுத்துக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் 2க்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன், ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஆர்குமெண்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நேம், இதுதான் அந்த ஆர்குமெண்ட். ஓகேவா, என்ட்ரில் கோலன் வச்சு நம்ம என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ இன்டர்டேஷன் வந்துடும் பிரிண்ட். ஓகேவா, இப்போ நான் அந்த ஆர்குமெண்ட்டை பிரிண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, கமா, ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே அகைன் ஒரு ஸ்ட்ரிங் நான் இது பண்ணிக்கிறேன். ஒரு ஹைஃபன் கொடுத்து வெல்கம் டு மை சேனல் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த ஆர்குமெண்ட்டை நான் பிரிண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நேம்ன்ற ஆர்குமெண்ட்டு அதை என்ன கொடுக்கு, ஃபஸ்ட் நேம்னா இங்கே ஒரு நேம் வரப்போகுது ஆப்வியஸாக. ஓகேவா, ஒரு நேம் கொடுத்து வெல்கம் டு மை சேனல் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சு என்டர். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். போதும், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன், ஃபங்க்ஷன் 2. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், இந்த ஃபஸ்ட் நேம்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டீங்க, அது இங்கே கொடுத்துட்டீங்க. ஓகே, அதோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம் நீங்கள். அப்போ நான் அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் தான் கொடுக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸ்குள்ளே விக்னேஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஏன்னா இங்கே ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் மிஸ் ஆகுது, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். சி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னது, நான் எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். செகண்ட் மெத்தட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் 2ன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் நேம்ட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து வெல்கம் டு மை சேனல் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அந்த ஆர்குமெண்ட்டோட வேல்யூவை வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு டவுட் இருக்கலாம், எவ்வளோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், இல்லை அந்த ரெண்டு சப்போஸ் ஒரு 2 ஆர்குமெண்ட் 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணால் அதை எப்படி பாஸ் பண்ணணுன்ற ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெத்தட் 3. ஓகேவா, ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பண்ணுறேன், ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம், சாரி ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஒன்று ஐடி, இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் நேம். இதே ப்ரோக்ராம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ப்ராக்கெட்டில் ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா வெல்கம் டு மை சேனல். ஓகேவா, இப்போது நான் அந்த ஆர்குமெண்ட்டோட வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷனையும் கால் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் 3. ஸோ ஐடிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஐடின்றது ஒரு நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். நான் வந்து இன்டிஜர் வேல்யூவாக கொடுக்குறேன். 101 ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகேவா, அடுத்து வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் எழுதியிருக்கேன். அந்த ஆர்குமெண்ட்டோட வேல்யூ வந்து நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஐடிக்கான வேல்யூ வந்து 101, ஃபர்ஸ்ட் நேமுக்கான வேல்யூ வந்து விக்னேஷ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது நான் அகைன் ரன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ மெத்தட் 1ஓட அவுட்புட் இது வந்து மெத்தட் 2ஓட அவுட்புட், இது மெத்தட் 3ஓட அவுட்புட். ஸோ 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தேன். 101 விக்னேஷ் வெல்கம் டு மை சேனல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒன் மோர் மெத்தட் பார்த்துடலாம். எப்படின்னா ஒரு அடிஷன் பார்த்துடலாம். அகைன் மெத்தட் 4. ஓகே, மெத்தட் 4 கொடுத்து டிஃபைன் ஃபங்க்ஷன் 4 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 நம்பர் பாஸ் பண்ண போகிறேன். num1 கமா num2. ஓகே, பிரிண்ட் பண்ணுறேன்.
டோட்டல் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த num1 ப்ளஸ் num2 நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறோம். ஓகே, num1 num2வையும் கூட்டிட்டு அதோட டோட்டல் நம்பர் தான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போது ஃபங்க்ஷன் 4 ஸோ இங்கே num1க்கான வேல்யூ num2க்கான வேல்யூ நான் கொடுக்கணும். நான் ஒரு 23 ப்ளஸ் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ 28 ஆன்சர் வந்து வரணும். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் தான் கைஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைக்கும். ஓகேவா, நம்மளும் ஃபியூச்சர் வீடியோஸில் இதோட நம்ம ஒன்றும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போதைக்கு சும்மா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபங்க்ஷனாக எப்படி இருக்கும் அப்படின்றக்காக அதில் ஆர்கியூமெண்ட்லாம் எப்படி கால் பண்ணலான்றதுக்கான ஒரு ஐடியாவாக தான் இந்த ப்ரோக்ராம் நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா, நான் இப்போ அகைன் ரன் பண்ண போகிறேன். சி டோட்டல் நம்பர் இஸ் 28. நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 நம்பர் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே. அதுக்கான வேல்யூ 23 ப்ளஸ் 25 28ன்றது ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் தான் வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா, நீங்கள் ஆர்குமெண்ட் இல்லாமலையும் க்ரியேட் பண்ணலாம், ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து எய்தர் இன்டிஜரோ ஸ்ட்ரிங்கோ என்ன மாதிரி வேணாலும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அதுக்கான வேல்யூ நீங்கள் கொடுத்தும் நீங்கள் வந்து அது வந்து இது பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் பற்றி கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வேறு ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.